மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். அண்ணா, நாங்கள் ஐடிஐ படித்த மாணவர்கள். நாங்கள் ஐடிஐ படித்து 10 வருடங்கள் ஆகிறது. இந்த 10 வருடமும் எங்களுக்காக எந்த ஒரு வேலைவாய்ப்பையும் டிஎன்ஏபிலிருந்து தரப்படவில்லை. கடந்த 2025 வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் என்ற போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. எக்ஸாம் எழுதி தற்போது ரிசல்ட்டு வந்துடுச்சு. இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்க இருக்குதுன்னா, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரொம்ப கடுமையானதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நிலை வந்து 30 அடி கம்பத்தை ஏறி கிராஸரை ஃபிட் பண்ணிட்டு இறங்கிடணும். 8 நிமிஷத்துக்குள்ளே இதை கிளியர் பண்ணணும். இரண்டாவதாக கிரிப்பர் செட் அடிக்கணும். அது 2 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். மூன்றாவதாக 35 கிலோ எடை கொண்ட கிராஸரத்தை தூக்கிக்கிட்டு 100 மீட்டரை 1 நிமிஷத்தில் கடக்கணும். அப்படின்ற 3 ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்னா, இந்த 3மே எங்களுக்கு ரொம்ப கடுமையானதாக இருக்குது. எங்களுக்கு தற்போது இருக்கிற இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நீக்கிட்டு பழைய நடைமுறையில் இருந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டையே எங்களுக்கு தரணும்னு நாங்கள் கெஞ்சி கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 வருஷத்தில் எத்தனையோ பேர் ஐடிஐ பிடிச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1794 அப்படின்ற வேக்கன்சி வந்து ரொம்ப குறைவானதாக இருக்குன்னா, இது எங்களுக்கு கொஞ்சம் உயர்த்தித்தாங்க, வேக்கன்சியை உயர்த்தித்தாங்க. எங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோன்னா, இந்த ஆட்சியில் எத்தனையோ பேருக்கு நல்லது நடக்குது. ஐடிஐ படித்த எங்களுக்கும் வந்து உங்களால் ஒரு நல்லது நடக்குன்ற நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இந்த தற்போது இருக்கிற ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நீக்கி பழைய நடைமுறையே எங்களுக்கு தாங்க. இன்னொன்று, வேக்கன்சியை எங்களுக்கு அதிகப்படுத்தி தாங்க. எங்கள் அண்ணன் உங்களை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எங்களை நல்லது செய்வென்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி அண்ணா.